கடந்த முறை ஏப்ரல்ல கொண்டு வந்த மாதிரி இப்போ ஒரு ஸ்பெஷல் செஷன் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு ரிப்பீட்டடா டிவிக்கு எம்எல்ஏஸ் அண்ட் மினிஸ்டர்ஸ் வந்து நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் வந்து விஜய் தான் அப்படின்னு எல்லா பொது கூட்டத்திலையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா பார்ட்டிக்கும் கனவு, அம்பிஷன், ஆசை உண்டு. அதுக்கு ஒன்றும் தடுக்கிறதுக்கு சட்டம்லாம் போட முடியாது. அவங்கவுங்க விருப்பத்தை அவங்கவுங்க சொல்லிக்கிறாங்க. அவங்க கட்சியில அவங்களுடைய அபிமானிய தலைவரை பத்தி சொல்றாங்க. ஆனா பொலிட்டிக்கல் ரியாலிட்டி என்னன்னு எங்களுக்கு தெரியும். இல்ல தாவேக்கா அரசு ஃபர்ஸ்ட் அமையறதுக்கு காங்கிரஸ் தான் ஃபர்ஸ்ட் ஆதரவு கொடுத்துருக்கு. மாணிக்காவர் பேசணும் சொன்னா நீ காங்கிரஸ் ஒரு ஆதரவு தரணும்னா இந்த கட்சியை வந்து காங்கிரஸ் கட்சி வந்து அமித்ஷா காலி பண்ணிருப்பாரு சொன்னாரு. இப்போ வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா அந்த 2029 அந்த ரேஸ்ல வந்து விஜய் வரது எப்படி நீங்க பாக்குறீங்க? ஒரு ராகுல் காந்தி இதை பெரிய பாதிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? 543 தொகுதி இருக்கு. 272 தொகுதி எந்த கூட்டணி ஜெயிக்குதோ, எந்த கட்சி ஜெயிக்குதோ அந்த கூட்டணியின் தலைவர் தான் இந்தியாவுக்கு பிரதமர். அரசியல் சாசனப்படி அதை யார் வேண்டும்னாலும் அச்சீவ் பண்ணாங்கன்னா அவங்க பிரதமர் ஆகலாம். அதுதான் அந்த நம்பரை அச்சீவ் பண்ணணும். 272 இண்டிவிஜுவலா அச்சீவ் பண்ணணும், இல்லாட்டி கலெக்டிவா அச்சீவ் பண்ணணும். அது எந்த பொலிட்டிக்கல் ரியாலிட்டி உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அவ்வளவுதான் சார். அவர் ஆல்ரெடி பிஎம் கேண்டிடேட் தான் வருவாருன்னு சொல்றது வந்து ஒரு மாணிக்காகூர் சார் வந்து ஆல்ரெடி அவங்க எல்லாருமே வந்து ரசிகர் மன்ற நிலையில தான் இருக்காங்க அப்படின்றாங்களே, இதை எப்படி பாருங்க? அவங்களுக்கு அவங்களுடைய கட்சி தலைமை மீது ஒரு பெரிய அன்பு, பாசம், எதிர்பார்ப்பு, ஒரு அபிமானியம் இருக்கின்றத முழுமையா ஏத்துக்கிறாங்க. அவங்க பார்ட்டியில என்ன சொல்றாங்கன்றது இட் மேக்ஸ் நோ டிஃபரன்ஸ் டு த பப்ளிக் டிஸ்கோர்ஸ். இன்னைக்கு பப்ளிக் டிஸ்கோர்ஸ்ல நீங்க என்ன கேட்கணும்? பாலிசி பத்தி கேட்கணும், சட்டத்தை பத்தி கேட்கணும். ஒரு பார்ட்டிக்குள்ள இருக்கிற அவங்களுடைய விருப்புகளுக்கெல்லாம் இட் மேக்ஸ் நோ டிஃபரன்ஸ் டு மீ. எனக்கு என்ன, இட் ஹஸ் நோ கன்சர்ன் டு மீ. எல்லாருக்குமே 4 வீலர் பிளஸ் அந்த அலவன்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. கவர்மெண்ட் ஃபங்க்ஷனரிஸ்க்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கணுன்றதை நான் முழுமையா ஏத்துக்கிறேன். ஒரு பொறுப்புல இருக்கவங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கணும். பார்லிமெண்ட்ல எப்படின்னாக்க பெரும்பாலான எம்பிகளுக்கு டெல்லியில கார் இருக்காது. ஆனா பார்லிமெண்ட்ல ஒரு கார் பூல் இருக்கு. அது எப்படின்னா ஏர்போர்ட்ல வந்து பிக்கப் பண்ணிக்கும். அவங்க தங்குற இடத்துல இருந்து பார்லிமெண்ட்டுக்கு வந்து அந்த கார் வந்துட்டு அவங்களை இறக்கி விடும். எந்த நேரத்துல வேணா அவங்க பார்லிமெண்ட்ல இருந்து வீட்டுக்கு போகலாம். அது கார் பூல். அதுதான் சிஸ்டம். ஏன்னா இருக்கிற எல்லா எம்பிக்கும் வெளியூர்ல இருந்து வர எம்பி யாருக்கு பெரும்பாலான எம்பி கார் இருக்காது. இந்த மாதிரி சென்னையில வசதி இல்லாதவர்களுக்கு ஒரு வசதி பண்ணி கொடுக்கலாம். இது வந்து இந்த வண்டி வந்து சென்னையில பண்ண கொடுக்க போறாங்களா இல்ல தொகுதிக்குள்ள சுற்றுப்பயணம் செய்வதற்காக கொடுக்குறாங்களா எனக்கு தெரியல. வசதி இருப்பவர்கள் இதை வந்து இந்த ஃபெசிலிட்டிஸை அவைல் பண்ணாம இருக்கலாம். கர்நாடகா தமிழ்நாடு தொடர்ந்து ஒரு பிரச்சனை போய்கிட்டே இருக்கு. இப்போ 3 தமிழர்களை வந்து சுட்டுக் கொண்டாங்க. இது என்னதான் தமிழர்களை மட்டும் சுட்டாங்கன்னு பார்க்க முடியாது. இது வந்து நானும் பார்த்தேன். எங்களுடைய அங்க இருக்கிற அமைச்சர் திரு ராமலிங்க ரெட்டியோட ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தேன். ஃபாரஸ்ட்டுக்குள்ள 3 பேர் போயிருக்காங்க. அது இல்லை யார் போனாங்கன்றதே அவங்க எத்னிக் சர்டிஃபிகேட் வாங்கிட்டா போலீஸ் சேலஞ்ச் பண்ணுவாங்க. இல்லைன்னா உங்களுக்கு லிங்குவிஸ்டிக் சர்டிஃபிகேட் வாங்கிட்டா அந்த நேரத்தில் எதுக்கு அவங்க போனாங்க, எங்க நடந்ததுன்னு ஒரு என்கொயரி நடக்கட்டும். என்கொயரி நடந்த அப்புறம் அந்த என்கொயரியில நமக்கு திருப்தி இல்லையான்னு பார்த்துட்டு நம்ம ரியாக்ட் பண்ணலாம். பட் ஆனால் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டை அவர்களுடைய ஃபங்க்ஷன்ஸை பண்றதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும். தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் ஒன்றும் தீராத பிரச்சனையெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து எந்த ஒரு வாட்டர் ஷேரிங் அரேஞ்ச்மெண்ட்டாக இருந்தாலும் அதில் கொஞ்சம் ஒரு ப்ளஸ் மைனஸ் இருக்க தான் செய்யும். அதுக்கு தான் காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு இருக்கு. காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு என்ன சொல்றாங்களோ அதுபடி நடந்துக்கணும் தான் 2 ஸ்டேட்டும் நியாயம். டிஎம்கேல மாவட்ட செயலாளர்கள் வயது வரம்பு குறித்து அதே மாதிரி 2 முறைக்கு மேல வந்து மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டிவிகே ஃபார்மாலிட்டிஸ் டிவிகேவோட தான் ஃபாலோ பண்றாங்க அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. இல்ல டிஎம்கே வந்து ஒரு 75-year-old பொலிட்டிக்கல் பார்ட்டி. அவங்களுக்குள்ள என்ன ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணிக்கிறாங்க, இன்னைக்கு இருக்கிற பொலிட்டிக்கல் சிஸ்டத்துக்கு அவங்க பொலிட்டிக்கல் ரியாலிட்டிக்கு எப்படி ரியாக்ட் பண்றாங்கிறது அவங்களுடைய லுக் அவுட். டிவிகே மாடலை ஃபாலோ பண்றாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? அவங்க ஸ்ட்ரக்சர் வேற, இவங்க ஸ்ட்ரக்சர் வேற, அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி வேற, இவங்களோட பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி வேற. அதை கம்பேரே பண்ண முடியும். 100 நாள் ஆட்சி டிவிகே கவர்மெண்ட் வருது. டெங் ஜியாபிங்க வந்து கேட்டாங்க, சைனீஸ் ரெவல்யூஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. மாசே துங் நடந்த சைனீஸ் ரெவல்யூஷனை பத்தி டெங் ஜியாபிங்க கேட்டாங்க. அவர் சொன்னாரு 100 ஆண்டுகள் போகட்டும், அதுக்கப்புறம் கருத்து சொல்றேன்னு சொன்னாரு. நீங்க 100 நாளைக்கு அப்புறம் என்ன கருத்து கேட்குறீங்க? தொகுதி மறியறையில் வந்து சட்டமன்றத்தில் வந்து ஒரு ஏதாவது ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிட்டு அமித்ஷாவோட அந்த சவுத் ஜோன் கவுன்சிலிங் மீட்டிங்ல போயிட்டு ஒரு எனக்கு வந்து ஒரு இதுக்கு உத்தரவாதம் கொடுங்க, அந்த ரெப்ரசன்டேட்டிவ் குறையக்கூடாது உத்தரவாதம் கொடுத்தா நாங்கள் ஆதரிக்கிறது ஒரு ஸ்டாண்டை மாத்திருக்காங்க. எல்லாரும் எதிர்கட்சி என்ன சொல்றாங்கன்னா அண்டர்பெல்ட் விஜய் வந்து ஒரு அண்டர்பெல்ட் ஆயிடுச்சு. அது மாதிரி இல்ல இது என்னன்னா என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா சட்டமன்றத்தில் போட்டதுதான்
அரசாங்கத்துடைய நிலை, சட்டமன்ற ஒட்டுமொத்த சட்டமன்றத்தோட நிலை, தாவேகாவோட நிலையும் அதுதான். அதுக்கு வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. அன்னைக்கு சீஃப் மினிஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ், சதர்ன் சீஃப் மினிஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்ல அவங்க படிச்சது கொஞ்சம் கான்ட்ரடிக்டரியா இருந்தது. அது என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் கவர்மெண்ட். அதிகாரிகள் வந்து கொஞ்சம் கொடுக்கறத அது அப்படியே கொஞ்சம் வாசிச்சிடுறாங்க. அது இவங்களுக்கு இன்னொரு பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் கமிட்டி எல்லாம் வரல. நார்மலா எப்படின்னா சீஃப் மினிஸ்டரோ பிரைம் மினிஸ்டரோ ஏதாவது இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ்ல படிக்கிறாங்கன்னா அது அதிகாரிகள் தான் தயார் பண்ணுவாங்க. அதை தயார் பண்றத பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் கமிட்டியில வைப்பாங்க. அதை வச்சு அதை பார்த்துட்டு ஒரு சீனியர் மினிஸ்டர்ஸ் 3-4 பேர் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் சீஃப் மினிஸ்டரோ பிரைம் மினிஸ்டரோ படிப்பார். அந்த ஸ்ட்ரக்சர்லாம் இவங்களுக்கு இல்லாத காரணத்துக்காக தான். அதான் நீங்க முன்னாடியே பாத்தீங்கன்னா லெஃப்ட் பார்ட்டிஸ் சிஜேபி போடுற ப்ரொட்டஸ்ட்ல கலந்து கூடாதுன்னு ஒரு விஷமமான ஒரு கம்யூனிகே வந்துச்சு. இதெல்லாம் வந்து ஓவர் ரீச் ஆஃப் த பியூரோக்ரசி. அந்த பியூரோக்ரசிக்கும் இவங்களுக்கும் இன்னும் இவங்க பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி ஓவர் த பியூரோக்ரசி இன்னும் இவங்க எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கலன்னு தான் எனக்கு தெரியுது. போக போக ஒரு பொலிட்டிக்கல் ரிதம் இவங்களுக்கு வரும்னு நம்புறேன். ஆனா இது வந்து இந்த பியூரோக்ரஸியோட ஓவர் ரீச்சா தான் பாக்குறேன். கவர்மெண்டோட பொசிஷன், அசம்பிளியோட பொசிஷன், அவர்களோட பொசிஷனும் 543 தொகுதி தான் இருக்கணும் இந்தியன் பார்லிமெண்ட்ல. அந்த ஃப்ரீஸ் இன்னும் 25 வருஷம் தொடரணும். அதுல 39 தொகுதி தமிழ்நாட்டுக்கு இருக்கு. இல்ல சார், அதிகாரிகள் நினைவுக்காலமே விஜயுடைய கவனம் இல்லாம அவர் ஒரு அதால சொல்றேன், நார்மலா எப்படின்னாக்க இதெல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் கமிட்டின்னு ஒரு கேபினெட்ல இருக்கும். இதெல்லாம் நீங்க வந்து நரசிம்மராவ் டைமா இருந்தாலும் சரி, ராஜீவ் காந்தி டைமா இருந்தாலும் சரி, மன்மோகன் சிங் இருந்தாலும் சரி, ஒரு 3-4 சீனியர் மினிஸ்டர்ஸ் வந்து அதை கிளியர் பண்ணுவாங்க. ஏன்னா பிரைம் மினிஸ்டரோ சீஃப் மினிஸ்டரோ இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ்ல படிக்கிறது ஆல்மோஸ்ட் பிகம்ஸ் பாலிசி. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா அதை பார்த்துட்டு வெளிநாட்டு ஒரு ஜனாதிபதியோட பேச்சுவார்த்தை நடக்கும்போதோ இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ் போகும்போது ஒரு பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் கமிட்டி அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இவங்களுக்கு இன்னும் வரல. அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வராதனால பியூரோக்ரஸியோட ஒரு டாமினேஷன் இன்னும் இருக்குன்னு தான் நான் பாக்குறேன். அதை இவங்க கரெக்ட் பண்ணிக்கணும்னு நான் கட்டுறேன். டிவிக்கேல மேலும் இன்னும் ஒரு 10 ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் வந்து ஜாயின் பண்ணுவாங்கன்ட்டு அவர் இன்னொரு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து ஏடிஎம்கேஸ் வந்து அதை நான் ஏத்துக்கவே இல்லை. முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிவிக்கே வந்து இன்செக்யூரா இருக்கக்கூடாது. இந்த அரசாங்கம் 5 வருஷம் நடக்கும். இவங்களுக்கு எக்ஸ்ட்ராவா எந்த எம்எல்ஏவும் வேண்டாம். இவங்களுக்கே 106 பேர் இருக்கிறாங்க. அப்புறம் 11-12 பேர் மற்ற கட்சியில இருந்து ஆதரவு கொடுத்துட்டாங்க. இவங்களை தவிர்த்துட்டு யாரும் அரசாங்கம் அமைக்க யாரும் போறதில்லை. இவங்களுக்கு அந்த இன்செக்யூரிட்டியே வேண்டாம். இவங்களை ராஜினாமா செய்ய வச்சு இவங்க கட்சியில வந்து இடைத்தேர்தலை வச்சு இவங்க கட்சியில சேர்க்கிறத நான் வன்மையாக எதிர்க்கிறேன். அதை செய்யவே கூடாது. அது என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து அந்த தொகுதி மக்களுக்கு நடக்கும் அநீதியாக தான் பார்க்கிறேன். இதை வந்து நான் ஏத்துக்கவே இல்லை. இது அவங்களுக்கு தேவையும் இல்லை. இந்த இன்செக்யூரிட்டி அவங்களுக்கு தேவையும் இல்லை. அவங்க ஒரு கட்சியில இருந்து ராஜினாமா, இப்ப தேர்தல் நடந்து 3 மாசத்துக்குள்ள ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா பண்ணிட்டு அது இன்னொரு கட்சிக்குள்ள போய் நின்று இடைத்தேர்தலை சந்திக்கிறத நான் ஏத்துக்கவே இல்லை. அதை வந்து நான் வன்மையாக எனக்கு பொறுத்தவரைக்கும் நிராகரிக்கிறேன். இதை குதிரை பேரமா பாக்குறீங்களா? இல்ல என்ன பேரம் வேணா வச்சுக்கலாம். நீங்க எந்த பேரம், இதை நான் ஏத்துக்கல. இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அந்த தொகுதி மக்களுக்கு நடக்கும் அநீதியாக தான் பார்க்கிறேன். அந்த மாதிரி ராஜினாமா பண்ணிட்டு ஒரு கட்சியில வந்து இன்னொரு கட்சியில சேர்றதையும் என்கரேஜ் பண்ணக்கூடாது. இவங்களுக்கு பொலிட்டிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி ராஜினாமா பண்ணவங்க யாருக்கு அவங்க இடைத்தேர்தல சீட்டும் கொடுக்க கூடாது. 100 நாள்ல 5 வருஷம் கவர்மெண்ட் ஸ்மூத்தா நடக்கும். 5 வருஷம் இவங்களுக்கு 106 சீட் இருக்கு. மற்ற பார்ட்டிஸும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. 5 வருஷம் இவர் தலைமையில என்னை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்மூத்தா நடக்கும். இனிஷியல் டீதிங் ப்ராப்ளம் இருக்கதான் செய்யும். ஏன்னா சொல்றேனே, அவங்களுக்கு இன்னும் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இன்னும் அமையல. அவங்களுக்கு இன்னும் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் அமையாத நேரத்துல இந்த மாதிரி பியூரோக்ராட்டிக் டாமினேஷன் கொஞ்சம் இருக்கும். மற்ற பார்ட்டிஸோட இன்டராக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்மூதன் ஆகணும். இன்னும் போக போக சரியாயிடும் தான் நம்புறேன். சார், மேகதாதுல வந்து அணை கட்டுறது வந்து தமிழ்நாடுக்கும் புதுச்சேரிக்கும் தான் வந்து பெனிஃபிட்ஸா இருக்கும்னு சொல்லி டி.கே. சிவகுமார் சொல்லும் போது தமிழ்நாடு சைடுல சிஎம் வந்து அப்போஸ் பண்ணலன்றது கான்ட்ரவர்சியா போச்சு. பரந்தூர் ஏர்போர்ட்டும் பெங்களூருக்கு பயனுள்ளதா தான் இருக்கும். இதுவும் வரட்டும் அதுவும் வரட்டும் பாத்துக்கலாம். இந்த கவர்மெண்ட் அமைஞ்சு நிறைய பிரச்சனைகள் நடக்குது. பட் அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கவே மாட்டாங்க அப்படின்னு ஒன்றும் பெரிய எந்த இதுக்கு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும்? எந்த இஷ்யூக்கு நீங்க பொலிட்டிக்கல் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துன்னு நினைக்கிறீங்க? திமுக ஆட்சியில இருக்கும்போது லாக்அப் மரணங்கள் நடந்துச்சு. திமுக ஆட்சியில இருக்கும்போதும் லாக்அப் மரணம் நடந்துச்சு. அதிமுக ஆட்சியிலையும் லாக்அப் மரணம் நடந்துச்சு. தாவேக ஆட்சியிலையும் லாக்அப் மரணம் நடக்குது. அது ஏன் நடக்குதுன்னா அது டிஎம்கேயோ ஏடிஎம்கேயோ டிவிக்கோட பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் வந்து போலீஸுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அவனை அடிச்சு போடுன்னா சொல்ல. இது போலீஸோட கலாச்சாரம். இந்த போலீஸ் வந்து ஒரு கொலோனியல் போலீஸ், வெள்ளக்காரன் உருவாக்குன போலீஸ். கூட்ஸு காலால மக்களை மிதிக்கணும், நெருக்கணும், நசுக்கணுன்றதுக்காக அந்த மென்டாலிட்டியில் நடக்கிற போலீஸ். நான் இது பல தடவை சொல்லியிருக்கேன். போலீஸோட மைண்ட் செட்டை தான் மாத்தணுமே ஒழிய இது இந்த அரசியல்வாதிகள் யாருமே இதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்கறது கிடையாது. இது நீங்களே சொல்லியிருக்கீங்க, முன்னாடி நடந்திருக்கு இப்போ நடந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாத்துக்கும் காமன் ஃபேக்டர் போலீஸோட ஆட்டிடியூட். கான்ஸ்டபிள் இருந்து டிஜிபி வரைக்கும் சைக்கலாஜிக்கல் ட்ரைனிங், ரீட்ரைனிங் அனுப்பணும். அடிச்சுதான் ஒருத்தன்ட்ட விசாரணை பண்ணுன்ற அந்த பிரிமிட்டிவ் குரூவல்ட்டியை நிறுத்திட்டு
மாடர்ன் இன்டர்கேஷன் டெக்னிக்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு சைக்கலாஜிக்கல் ட்ரைனிங் கொடுக்கணும். கான்ஸ்டபிள்ல இருந்து டிஜிபி வரைக்கும். இது வந்து எந்த ஒரு அரசியல் கட்சி மீது இந்த பழியை சுமத்துறதை நான் ஏற்றுக்க மாட்டேன். இது ஒரு கல்ச்சரல் ப்ராப்ளம் ஆஃப் த போலீஸ் பிகாஸ் இட் ஹேஸ் அ கொலோனியல் மென்டாலிட்டி. பிறந்த குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிர திட்டம் தாய்மாமன் திட்டத்துக்கு வந்து ஜோயாலிகாஸ் வந்து டெண்டர் இது பண்ணிருக்காங்க. 1 கிராம் தான் வேஸ்டேஜ்ன்றது சாத்தியப்படும். தெரியல, அதை நான் படிக்கணும், நான் பார்த்தேன். அது எனக்கே ஒரு விசித்திரமா இருக்கு. அதை கொஞ்சம் டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணிட்டு சொல்றேன். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் கேஷ் டிரான்ஸ்ஃபரை தவிர வேற எந்த ஸ்கீமும் நடத்த வேண்டாம். இந்த டைரக்ட் கேஷ் டிரான்ஸ்ஃபரை கூட்டலாம். இந்த மாதிரி கோல்டு கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்க 1000 ரூபாய் மாசம் மாசம் கொடுக்கறத கூட்டி 2000 ரூபாயா கூட மகளிர் அக்கௌண்ட்ல போடுறது என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் பொருத்தமா இருக்கும். யூனிவர்சலா எல்லாருக்கும் கொடுக்கலாம். இந்த ஆஸ்பத்திரியில குழந்தைங்களுக்கு போய் இந்த தங்கம் கொடுத்து அந்த தங்கம் நிஜமாவே அந்த குழந்தைக்கு இன்வென்ச்சுவலா பெனிஃபிட் ஆகுமான்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த தங்கம் வந்து அந்த குழந்தையோட கண்ட்ரோல் இருக்க போறதுல யாரு என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் கேஷ் டிரான்ஸ்ஃபர் தான் பெஸ்ட் இன்டர்வென்ஷனிஸ்ட் வெல்ஃபேர் ஸ்கீம். அதை இன்க்ரீஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணும் அரசாங்கம். அது ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டுக்கு ஜனத்தொகை குறையுது, இன்னும் அதிகமா ஜனத்தொகை தேவைன்னு சொல்றதே தப்பு. இந்த 21ஆம் நூற்றாண்டுல நமக்கு ஒரு ஹெல்த்தி பாப்புலேஷன், ஹைலி எஜுகேட்டட் பாப்புலேஷன் தான் வேணும். நம்பர் ஃபார் த சேக் ஆஃப் நம்பர்ஸ் கொடுக்க கூடாது. ரெண்டாவது 3வது குழந்தைக்கு ஊக்கமாக நீங்க மெட்டர்னிட்டி லீவ் கொடுக்கறது என்னை பொறுத்தவரைக்கும் கவர்மெண்ட் பாலிசியே இருக்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மால் ஃபேமிலிஸ் தான் என்கரேஜ் பண்ணும். ஸ்மால் ஃபேமிலிஸ், ஹைலி எஜுகேட்டட் ஃபேமிலி, ஹைலி ஹெல்த்தி ஃபேமிலி, ரொம்ப முக்கியம் ஹெல்த்தி ஃபேமிலி. இந்த மாதிரி இந்த ஆந்திராலையும் இந்த மாதிரி அறிவிச்சாங்க, அதையும் நான் கண்டிச்சேன், இதையும் கண்டிச்சேன். இது வந்து இது அரசாங்க திட்டமா இருக்கவே கூடாது. நமக்கு வந்து சிறிய குடும்பங்கள் தான் இந்தியாவுக்கு தேவை. சிறிய குடும்பங்கள் அதிகமாக படிச்சு சுகாதாரத்தோடு இருக்கிறவன. இன்னும் போக போக வர டெக்னாலஜியில ஆட்கள் இவ்வளவு தேவைப்படாது. ஆட்கள் தேவை கம்மியா தான் இருக்கும். அதனால ஆட்களுக்காக ஜனத்தொகையை பெருக்குவதற்காக இதெல்லாம் இந்த திட்டங்கள் கொண்டு வந்தா அது தேவையே கிடையாது. இது ஒரு மிஸ்பிளேஸ்ட் ஐடியா, டோட்டலி மிஸ்பிளேஸ்ட் ஐடியா. எதுக்கு மெட்டர்னிட்டி லீவ் மட்டும்? பெட்டர்னிட்டி லீவும் கொடுக்கட்டும். ஏன் பெண்கள் மட்டும்தான் குழந்தைகளை பார்த்துக்கணுமா? தந்தைகளும் பார்த்துக்கிட்டோம். எனக்கு தெரிஞ்சு பெட்டர்னிட்டி லீவும் கொடுக்கணும். ஆனா 3வது குழந்தை கிடையாது, முதல் குழந்தைக்கு 2வது குழந்தையோட நிறுத்தணும். டிவிகேக்கு பிஜேபி சென்ட்ரல்ல இருந்து சப்போர்ட்டிவா இருக்காங்க அப்படின்ற மாதிரி தொடர்ந்து கம்யூனிஸ்ட் வந்து சொல்லிட்டே வந்துட்டு இருக்காங்க. இப்ப அமித்ஷா சார் வந்தப்போ வந்து சிஎம் போய் சரி, பார்த்து அரசாங்கத்துக்கும் உறவு இருக்கதாங்க செய்யும். முதலமைச்சர் வந்து ஒரு உள்துறை அமைச்சரோ பிரதம மந்திரியோ சந்திக்க தான் வேணும். பரஸ்பர உறவு வச்சுக்கு தான் வேணும். அது வந்து பொலிட்டிக்கல் ரைவல்ரின்றது எலெக்ஷன். ஆனா கவர்மெண்ட் டு கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் நல்ல உறவு இருந்து தான் ஆக வேண்டும். அதை வந்து குறை சொல்லுவோம். டிஎம்கேவும் பிஜேபியும் அலைன்ஸ் வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டே இருக்கு. இல்ல அது வாய்ப்பு இருக்கு. இந்த டீலிமிட்டேஷன் வலையில அவங்க சிக்கி அந்த வந்து ஒரு 50% இன்க்ரீஸ் டீலிமிட்டேஷன் வலையில சிக்கலான்னு இருக்காங்க. சிக்கினாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு நடக்கிற அநீதி தான். நான் பல தடவை விளக்கி கொடுத்துருக்கேன். இப்பவே இருக்கிற 543 பேர் இருக்கிற பார்லிமெண்ட்லேயே பேசுறதுக்கு நேரம் கிடைக்கிறது இல்லை யாருக்கும். எந்த இஷ்யூவும் பேச முடியறதில்ல. 850 பேர் பார்லிமெண்ட் வந்துச்சுன்னா எந்த இஷ்யூவும் ரேஸ் பண்ண முடியாது. ஒரு இன்எஃபெக்டிவ் பார்லிமெண்ட் ஆயிடும். சும்மா ஜனத்தை உறுப்பினர்கள் எண்ணிக்கையை கூட்டுறதுனாலே ஜனநாயகம் வளருதுன்றது அர்த்தம் கிடையாது. ஜனநாயகம்னா அங்க வந்து விவாதம் பண்றதுதான் ஆக்கப்பூர்வம் விவாதம் பண்ற அமைப்பாக பாராளுமன்றம் இருக்காது. 2வது 50% நீங்க யூனிஃபார்மா எல்லா ஸ்டேட்டுக்கும் கூட்டினீங்கன்னா, இப்ப நான் சொல்றேன், தமிழ்நாட்டுக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும், தமிழ்நாடும் பாண்டிச்சேரியும் சேர்த்து 40 சீட்டு, உத்தரப்பிரதேசம் 80 சீட்டு, நமக்கும் அவங்களுக்கு இருக்கிற வித்தியாசம் 40. ஆனா 50% யூனிஃபார்மா இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா நமக்கும் அவங்களுக்கு வித்தியாசம் 60 ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து ஒரு சிம்பிள் மெஜாரிட்டி தான் மோஸ்ட் இதுக்கு வரும். 5 மாநிலங்கள் வட இந்தியாவில் இருக்கிற இந்தி பேசுகின்ற மாநிலங்களை மட்டும் நீங்க பொலிட்டிக்கலா டாமினேட் பண்ணிட்டீங்கன்னா அதுவே வச்சு இந்தியாவை ஆட்சி பண்ணிடலாம். தமிழ்நாடெல்லாம் வந்து இரலவெண்ட் ஆயிடும். அதனால இதை நான் ஏத்துக்கவே முடியாது. 543க்குள்ள தான் பார்லிமெண்ட் இருக்கணும். 543 பேர்ல 39 இடங்கள் தமிழ்நாட்டுக்கு. மேகமலை விஷயம், மேகமலை தொடர்ந்து அங்க இருக்க எல்லாரையும் காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது, அந்த விஷயம் பத்தி எனக்கு தெரியாது. என்கரேஜ் விஜய் வந்தாரு சிஎம்